என்னதான் அன்னைக்கு எங்க எல்லாருக்கும் சோகமா இருந்தாலும் எனக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என் கிளாஸ்ல காயத்ரி இருந்தா. இவர் தான் சீனு அண்ணா. எங்க எல்லாருக்கும் இவர் தான் ரோல் மாடல். இவரை மாதிரியே முடி வெட்டிக்கிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும்னு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா தளபதி ரஜினி, நட்புக்காக சரத்குமார், நாடோடிகள் சசிகுமாருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணா செய்கிறவர் இவர் ஒருத்தர் தான். அதனால எங்களுக்குள்ள யார் சீனுன்னான்னு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. எல்லா கதையிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் சீனுன்னா வாயில இருந்துச்சு. என்ன சீனு தாடி கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? அட போங்கண்ணே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு? இதான் லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா அப்படின்னா? அட ஆமாண்ணே, நான் பசங்கள்லாம் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் கல்யாணமாகி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிட்டான். இப்போ நான் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீ காலத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிற வேண்டியதானே? கல்யாணம்லாம் வேஸ்ட்டுண்ணே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட்டு. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. அவர் சும்மா வாய் ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பார்த்துட்டானுங்க. லைஃப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே தெரிஞ்சான் ஒருத்தி வந்தா ஏண்டா நம்மளுக்கும் கல்யாணம் நம்மளும் இப்படிதான் பிரிஞ்சிருவோமாடா? அப்படிதான் போல இருக்குடா. அப்ப நாமளும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுடா. ஆமாண்டா ஆமாண்டா. அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே. சத்தியம்டா. 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 வாசு சத்தியம் பண்றா. டேய் இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா. பரவாயில்ல, அந்த கையை வை. தாயி, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். மகனே அர்ஜுனா, இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு? எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. நம்ம 5 பேர் 5 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தானே பிரிஞ்சிருவோம். 5 பேர் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா? டேய் அதெல்லாம் சரி வராதுடா. டேய் சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ்டா. டேய் ஆனா நான் ஏற்கனவே காயத்ரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? ஏய் பரவாயில்லடா, நம்ம 5 பேர் சேர்ந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிப்போம். என் ஒண்ணு விட்ட மாமா பொண்ணு தான் அவ. சூப்பரா இருப்பா. அப்போ நாளைக்கு 5 பேரும் சேர்ந்து அவகிட்ட லவ் சொல்லிட்டு தான். டேய் அந்த பொண்ணு வேணாம்டா, வேற ஏதாவது பொண்ணு தான் பார்க்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. நாளைக்கே போறோம், 5 ரோஸ் வாங்குறோம், அவட்ட கொடுக்குறோம், ஐ லவ் சொல்றோம், அலக்கா தூக்குறோம். வாங்கடா போலாம். நீங்களே சொல்லுங்கடா. என்ன வாசு, சொல்லு. ஐ லவ் யூ காயத்ரி. வாசு, என்னது இது? ரோஸ் காயத்ரி. வாசு, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் ரோஸ் நல்லா பாரு காயத்ரி. வாசு, நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டேடா. அது இல்ல காயத்ரி, நாங்க 5 பேரை கட்டினா ஒரே பொண்ணு தான் கட்டணும் முடிவு பண்ணிருக்கோம். அதனால நாங்க 5 பேரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம் காயத்ரி. போங்கடா லூசு பசங்களா. அதான் போடி. காயத்ரி போற மச்சான், நம்ம காலேஜ்ல ஃபேமஸ் ஆயிட்டோம்டா. ரெஸ்பான்ஸ் பத்தியில காலேஜ் நம்மள பார்த்தா சிரிக்குது. காலேஜ் விடுறா, நம்ம வாட்ச்மேன் அவர் நம்மள பார்த்து சிரிக்கிறாருன்னா எவ்வளவு கெத்து. ஆமா மச்சான், இதை யூஸ் பண்ணி காலேஜ் எலெக்ஷன்ல நின்னு எப்படியா சேர்மன் ஆயிடணும். அதடா சேர்மன் லோக்கலா பெருசா வை ஸ்பைடர்மேன். ஆஹா சூப்பர்டா. அப்ப நீ சூப்பர்மேன். ஓஹோ, அப்ப நீ ஹீ மேன். அப்ப நானே நீ வேஸ்ட் மேன். அடிச்சி எடுத்துடா. காலேஜ்ல நம்மள பார்த்து உசு உசுந்து ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன் புட்டி போங்கடா. டேய் என்னடா அவன்? மச்சான் நம்ம வாசுக்கு ஏதாவது செய்யணும்டா. என்னப்பா வாசு, காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது, இன்னும் இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் இன்னும் ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு கேக்குறீங்களா?
ஒரு காரணமும் இல்லை. ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீசன் போதாதா? ஆமாம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எந்த காரணமும் இருக்காது. அப்படி காரணம் இருந்தால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கு. ஆனால் இதுக்கப்புறமும் இவனுங்களோட சுற்றிக்கிட்டு இதே ஊரில் இருந்தோன்னா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டு கட்டையில் போக வேண்டியது தான். உன்னால் விவேகானந்தராவோ அப்துல் கலாமாகவோ ஆக முடியாது வாசு. ஒன்று சாமியார் ஆகலாம், இல்லைன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். One, two, three. மச்சான் செம்ம மேட்ச் மிஸ் பண்ணடா. என்னடா விளையாடவே வரல? என்ன மச்சி? எதுடா சாக்லேட்? எனக்கு சென்னையில் வேலை கிடைச்சிருக்கா, நாளைக்கே கிளம்பணும். ஆமாம். என்னடா எங்கடா போறீங்க? டேய், யார கிட்ட இந்த முடிவு எடுத்த? நான் எடுக்கலடா, அதுவா வந்துச்சு. நாம தான் எதுக்குமே அப்ளை பண்ணலையே, உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? ஒருவேளை என் படிப்பை பத்து காலேஜை ரெக்கமெண்ட் பண்ணிச்சோ என்னவோ. எங்க காட்டு. என்ன மச்சான் போட்டுருக்கு? என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறைன்னு போட்டிருக்கு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனாலா? அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு அடிச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, துரோகி, ஃப்ரெண்டாடா நீ. நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சிட்டு வேலை கச்சிட்டு போயா சொல்ற? ஏன்டா உனக்கு இந்த சில்லறத்தனம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு அழுத்து போச்சுல? மச்சான், இதுக்கு ஒரு குத்தி வச்சே கத்திருக்கலாம்டா. சரியான சுயநலவாதிடா நீ. நல்ல மாட்டிக்கிட்டேன் வாசு. எப்படி சமாளிக்க நல்லா யோசிக்கிற? திரும்படா. என்னடா கண்ணில் தூசி வந்துருச்சா? அழுறேன்டா. நான் ஒன்றும் இது எனக்காக செய்யல, நம்ம கொள்கைக்காக தான்டா செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, பொண்ணு வேற பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்க சொல்றாங்கடா. நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சான் இருப்பேன்? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு தான் வேலை கிடைச்சிச்சுன்னு போய் சொன்னேன்டா. இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிச்சு தானே இருப்ப. அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட்டில் ஆயிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச. 5 ஆஃப் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. 5 அடிக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை மச்சான். ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன், ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம 5 பேருக்கும் அதே கம்பெனில வேலை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்கடா மச்சான். ஏய் பாத்து மச்சான் மாப்ள. எதுக்குடா அதெல்லாம்? தம் அடிக்கிறேன், இறங்கி பஸ் மிஸ் பண்ணிடாதடா. ஏய் சீக்கிரம் போய் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்றா. அதுக்கு தானே நான் போறேன், நீங்க கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். வாங்க 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 வாங்க. சென்னையா? ஆமா, நீங்க பின்னாடி போடி. ஓய், பின்னாடி போடி. பின்னாடி போடி. பின்னாடி போடி. இப்பதான் வேலை தேடி போறான், அதுக்குள்ள வந்துருவாங்க. இப்ஸ் பண்றானுங்களே, போய் தொலைங்கடா. சரி மச்சான், சரிடா. போறோம் அடிக்கிறேன். மச்சான் ஒரே ஃபீலிங்ஸா இருக்குடா. நானும் மச்சான் பஸ் எடுக்க போறாங்க, நீங்க கிளம்புங்கடா. ஏய் மச்சான், நான் இங்க இருக்கேன்டா. பஸ் பின்னாடி எடுத்துட்டான். அதுக்குள்ள பின்னாடி போட்டாங்க. பாத்துடா. ஓகேடா, நீங்க பாத்து. ஓகேடா, போனோன்னு வேலையை பாத்துறேன்டா. ஓகே மச்சான், பாத்து போங்கடா. செயின் எல்லாம் இருக்குடா. சரி பரவாயில்ல. சரி மச்சான். டேய் நம்ம கொள்கையை மறந்துடாத வாசு. சரி மச்சான்.